Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் தீத்து 1 இறைவசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக அவருடைய வல்லமையை வெளிக்காட்டுகிறார். அவர் நித்திய ஜீவனை குறித்து அவர்தான் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே தவிர நாம் அவரிடமிருந்து அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய வார்த்தைகளை எப்போதும் மறைத்து வைக்கவில்லை. தக்க காலத்திலே தகுந்த நேரத்திலே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை சாதாரணமானதல்ல, அது இரட்சிப்பின் செய்தி. இப்படிப்பட்ட செய்தியை நாம் தேவனிடத்தில் சென்று தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தான் நம்மளை வழிநடத்துகிறார். அவரிடம்தான் நான் ஜெபிக்க வேண்டும். அவரிடம் நாம் விண்ணப்பம் செய்யும்போது அதை நமக்கு நிறைவேற்றுகிறார். அவருடைய வாக்குறுதிகள் ஒரு நாளும் வீண் போனதில்லை. அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும்போது அவருக்கு தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், ஆனால் நன்றி எங்கே போகிறது என்றால் தெரியவில்லை. அது தேவனிடத்தில் வருவதில்லை. எப்படியும் சில மக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது என்ற ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிப்பு செய்தியாக இந்த தினவசனத்திலே தந்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பது மனிதரின் விருப்பம் அல்ல, அது தேவனுடைய கட்டளை. இன்றைக்கு அனைவரும் தான் திருச்சபைக்கு செல்கிறோம், கடவுளோட வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். அதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எப்படி உள்ள உன்னதமானவர் என்று நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை வெளிப்படுத்துவதில்லை. இன்றைக்கு அதை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்று நாம் கேட்கும் சுவிசேஷம், நாம் பெற்றிருக்கும் நம்பிக்கை, இதெல்லாம் தேவன் நமக்கு அளித்த ஒரு பெரிய கிருபை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாக தான் நாம் இருக்கிறோம். ஆகவே தகுதியற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை தவிர்த்து தகுதி அல்லாத ஒன்றை நமக்கு கொண்டு வருகிறார். அதுதான் அவருடைய சுவிசேஷம். எதனால அப்படி கொண்டு வருகிறார்? அவருடைய மகா கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு இந்த பாவிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை தருகிறார். ஆகையால் நாம் வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை நம் வாழ்க்கையிலே வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக கொண்டு செல்ல வேண்டும். இங்கு வெளிச்சமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எதை அர்த்தப்படுத்துகிறது? நம்மளுடைய வாழ்வு வெளிச்சமாக இருக்கும். கடவுளோட வார்த்தையை நாம் அனுதினமும் சுவாசிக்கிறோம். இந்த காணொளி தொகுப்பு மூலியமாக அனுதினமும் நாங்கள் இதை பதிவிறக்கம் செய்யும்போது மிக சந்தோஷத்தோடு பதிவிறக்குவோம். ஏனென்றால் கடவுளோட வார்த்தை அநேகருடைய கண்களிலே உணவாக அமையும். அப்போது கடவுளோட வார்த்தை உள்ளே செல்லும் பொழுது மனிதனுடைய சுபாவம் கடவுளுடைய சுபாவமாக மாறும். ஆகவே மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மளோட வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். தேவன் சொல்வதை நாம் மறைக்கக்கூடாது, அறிவிக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை வணங்கும் விதங்கள் வெவ்வேறு விதமாக மாறிவிட்டது. எல்லா விதமான வணக்கத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவரிடம் மட்டும்தான் நாம்
அவரை வணங்குவதற்கான சரியான முறையை நாம் கற்றுக்கொண்டு அதன்படியே நாம் வாழ வேண்டும். இதை குறித்து நாம் ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கே ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? அவரை வணங்கும் விதம் என்றால் என்ன? அவருடைய நாமத்தை வேறு எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் நான் தரவில்லை என்று சொல்லும் பொழுது நாம் அநேகமாக யாரிடம் போய் நாம் வேண்டுதலை வைக்கிறோம்? யாரிடம் போய் அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கான நன்றியை சொல்கிறோம்? இதையெல்லாம் நான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திரளான மக்கள் செய்யும் அதே தவறுகளை நாம் ஒரு பொழுதும் செய்துவிடக்கூடாது என்று தான் இந்த தினவசனத்திலே ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகிறார். அவரை நாம் தெரிந்ததால் நமக்கு சுவிசேஷம் கிடைக்கவில்லை, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப் போவது என்றும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. அவர் நமக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்தான் நம்மளை முன்குறித்து நமக்கு இந்த சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். இப்போ இந்த காணொளி தொகுப்பை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்து இதை இந்த காணொளி தொகுப்பு மூலியமாக பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வாழ்வதற்கும் அவர் சொல்லிய அத்தனை ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் நம் மனதில் வைத்து கொண்டாலே நம் வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம். நம் வாழ்க்கையிலே தோல்வி இராது, நம் வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்காது, நம் வாழ்விலே கண்ணீர்கள் இருக்காது, எத்தனை இழப்புகள் இருக்காது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து சமாளிக்க பலனை தருவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக அவரால் தான் நாம் வாழ்கிறோம் என்று விசுவாசித்து மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சேர்ப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுக்க ஜெபிப்போம். எங்கள் அன்பு பரலோக ராஜாவே, நீர் தக்க காலத்திலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கும் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கை உம்முடைய வார்த்தையின் சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவர். இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்க அநேக சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நேர்மையான வழியிலும் சத்தியத்திலும் நடத்தும் ஆண்டவரே. சோத்தும் கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.